ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் ஜகத்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாக்கிய விருத்தி இறைவன். சர்க்கஸ்திதி பிரளய ஹேதுமச்சிந்த்ய சக்திம் விஸ்வேஸ்வரம் விதித விஸ்வமனந்தமூர்த்திம் निर्मुक्त बंधनमपार सुखांबुराशिं श्रीवल्लभं विमलबोधगणं नमामि यस्य प्रसादादहमेव विष्णुः मय्येव सर्वं परिकल्पितं च इत्थं विजानामि सदात्मरूपं तस्याङ्घ्रिपद्मं प्रणतोऽस्मि नित्यम्। वाक्यवृत्ति 38வது श्लोकम्। संसर्गो वा विशिष्टो वा वाक्यार्थो नात्र सम्मतः अखण्डैकरसत्वेन वाक्यार्थो विदुषां मतः। தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம், பொருள் என்ன என்பது விசாரம் செய்யப்படுகின்றது. வாக்கியார்த்தமானது விவரிக்கப்படுகின்றது. பதார்த்தத்தை விவரித்த பிறகு வாக்கியார்த்தத்தை விசாரத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த ஒரு வாக்கியத்தை அர்த்தம் செய்கின்ற பொழுது வாக்கியம் பலவிதமாக இருக்கின்றது. அதில் பார்த்தோம் முக்கியமாக 3 விதம். எல்லா வாக்கியங்களையுமே 3 விதமாக பிரிக்கலாம். சம்சிருஷ்ட அர்த்தபோதக வாக்கியம், விசிஷ்ட அர்த்தபோதக வாக்கியம், அகண்ட அர்த்தபோதக வாக்கியம். பல பொருட்களை கூறி அவற்றுள் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லுகின்ற வாக்கியம் சம்சிருஷ்ட அர்த்தபோதக வாக்கியம் அல்லது சம்சர்க அர்த்தபோத வாக்கியம்னு சொல்லலாம். ஒரே பொருளை குறித்து அதனுடைய பல்வேறு குணங்களை கூறுகின்ற வாக்கியம் விசிஷ்ட அர்த்தபோதக வாக்கியம். ஒரு பொருளை குறிக்கின்ற, ஒரே பொருளை மட்டும் கூறுகின்ற 2 வேறுபட்ட அம்சங்கள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை நீக்கி இரண்டும் ஒன்றுதான் என்ற ஐக்கியத்தை கூறுகின்ற வாக்கியம் அகண்ட அர்த்தபோதக வாக்கியம். இருப்பது ஒன்றுதான் என்று கூறுவது. இந்த மகா வாக்கியத்தில் எந்த வாக்கியமானது பொருத்தமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்பது ஆச்சாரியர் சொல்கிறார். சம்சர்க்கம், விசிஷ்டம் இந்த 2ம் வாக்கியார்த்தத்தில் இங்கு பெரியோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்தில் அந்த அர்த்தத்தில் இங்கே உபனிஷத் சொல்லவில்லை. உபனிஷத் சொல்கிறது அகண்ட ஏகரச அர்த்தம். இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம பார்த்தோம். சம்சர்க்கம் பல பொருட்கள் கூறி, ஷபரி
ராமருக்கு பழங்களை கொடுத்தாள். சபரி தனி, ராமர் ஸ்ரீராமர் தனி, பழங்கள் தனி. மூணு திரவியம் இருக்குது, 3 பொருள்கள், 3 தனித்தனியான அம்சங்கள். அப்புறம் அதற்குள்ள ஒரு சம்பந்தம், அவர் கொடுக்கிறார், கொடுப்பவர், வாங்குபவர், பெறுபவர் அப்படிங்கிறது இருக்குது. என்ன கொடுத்தார் என்பதும், யார் கொடுத்தார், என்ன கொடுத்தார், யார் பெற்றார் என்பது இருக்கின்றது. அதனால் இது தனித்தனியான பொருள்கள், தனித்தனியான விஷயங்கள், அவற்றுக்குள்ள ஒரு சம்பந்தம் ஏற்படுகின்றது. அந்த கருத்து அங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி இங்கே தத்துவமசி அப்படிங்கிறதுல தத்துங்கிறது அதனுடைய பதம் ஈஸ்வரன் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் ஈஸ்வரன். துவம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் ஜீவன். அசி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிறது, அந்த ஈஸ்வரனே ஜீவனாக இருக்கிறான்னு சொல்கிற பொழுது அங்கே ரெண்டும் ஜீவன் தனி, ஈஸ்வரன் தனி, ரெண்டும் வேறு வேறு. ஆனால் அதற்கான அந்த உபாதியோடு சேர்த்து பார்க்கிற பொழுது அவர் சர்வஜன், சர்வசக்திமான் என்றெல்லாம் இருக்குது. இங்கே ஜீவன்கிற பொழுது ஒரு அவித்யா உபாதியோடு கூடி அல்பஜன், அல்பசக்திமானாக இருக்கிறான். ரெண்டும் முற்றிலும் வேறுபட்ட தன்மையுடையதாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுக்குள்ள இரண்டையும் இருக்கிறதுன்னு நம்ம ஐக்கியத்தை பார்க்க முடியாது. முற்றிலும் வேறுபட்ட குணம் இருக்கிறது ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே பொருள் எடுத்துக்கொண்டாக இதுவும் அதுவும் ஒன்று என்பது பொருந்தவில்லை. அடுத்தது விசிஷ்ட அர்த்தபோதகம். விசிஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்னா விசிஷ்டம் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. விசிஷ்டங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம், வீரதீர சூர பராக்கிரம கருணாமூர்த்தியான சுந்தர ராமர் அப்படின்னாக்க. அப்போ அங்கே இருக்கிறது ஒரே பொருள் தான். ராமருங்கிற ஒருத்தரை குறித்து அவருடைய பல்வேறு குணங்களை சொல்லுகின்றது, அதெல்லாம் அஜெக்டிவாக இருக்கின்றது. இப்போ ஒரே பொருளை குறித்த பல்வேறு அம்சங்களை, பல்வேறு தன்மைகளை, குணங்களை குறிக்கின்ற வாக்கியம் விசிஷ்ட வாக்கியம், விசிஷ்ட அர்த்தபோதக வாக்கியம். இங்கே தத்துவம் அசி அப்படிங்கிற பொழுது தத்துவம் அசியிலையும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. தத்தினுடைய குணமாக, தத்தினுடைய அம்சமாக ஜீவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே என்ன ஆகும், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனந்தத்துவங்கிறது பாதிக்கப்படும். முன்னாடியே சொன்னார், இதில் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இல்லாதது ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிறது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இல்லாதவர் ஈஸ்வரர். முதல்ல சொன்ன மாதிரி துவைத்தமாக எடுத்துக்கொண்டாக்கா, தத்துவம் ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டாக்கா அங்கே பரஸ்பரம் ஒன்றுக்கு ஒன்று வரையறைங்கிறது வருது. அதனால் அந்த அனந்தங்கிற லட்சணம் பொருந்தலை. அதான் இப்போ சாஸ்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ தத்துங்கிற ஈஸ்வரன் தனி, அவர் அனந்த கல்யாண குணங்களை உடையவராக இருக்கிறார், சர்வஜனாக இருக்கிறார், சர்வசக்திமானாக இருக்கிறார். தொங்குற ஜீவன் அல்பஜனாக இருக்கிறார், அல்பசக்திமானாக இருக்கிறார் என்று அப்படியே அந்த உபாதியோடு சேர்த்து உபாதியும் சத்தியம் என்று துவைதிகளுடைய கருத்து. அப்போ ரெண்டுமே முற்றிலும் தனித்தனியான பொருள் என்றால், தனித்தனியான இருப்புடையது, ரெண்டுமே சத்திய வஸ்து என்று சொன்னாக்கா அந்த விஜாத்திய பேதம் அப்படிங்கிறது வருகின்றது. அந்த அனந்தங்கிறது பாதிக்கப்படுது. அது அனந்தங்கிறது பாதிக்கப்படுது. ஈஸ்வரன் ஜீவனாக இருக்க முடியாது, ஜீவன் ஈஸ்வரனாக இருக்க முடியாது. அதுதானே, ஜீவனுக்கு அல்பசக்திமான் அல்பஜன், அவர் சர்வசக்திமான் சர்வஜன்னா, அவர் வேற இவர் வேற, முற்றிலும் வேற, எப்பொழுதுமே வேற வேற, இரண்டும் ஒன்றாகவே முடியாது. அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றை வரையறைப்படுத்துகின்றது. அப்போ அனந்தங்கிற அந்த கால தேச வஸ்து பரிச்சேதம்ங்கிறது அந்த அந்த லட்சணமானது பொருந்தவில்லை. சாஸ்திரம் சொல்கிற அந்த லட்சணத்துக்கு முரண்பாடாக இருக்குது. அதனால் துவைத்தமாக எடுத்துக்கொண்டால் அது சாஸ்திர விரோதம். அனந்தம்ங்கிறது பொருந்தாது. ஆனால் சாஸ்திரம் தெளிவாக அனந்தம்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரனுடைய அம்சமாக இருக்கிறார் தத்துவங்கிறதுல அதனுடைய குணமாக ஒரு அம்சமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டார், அப்படியும் பொருந்தாது, அங்கேயும் பொருத்தம் வராது. இப்போ இன்னொரு விதமாக சொன்னாக்கா, இப்போ கோதண்ட ராமர் அப்படின்னு சொன்னார். கோதண்டத்தை கையில் வச்சிருக்கிற ராமர், அதுதானே. இப்போ கோதண்டம்ங்கிற ஒன்றை தண்டம்ங்கிறது தனி, கோதண்டம்ங்கிறது தனி, ராமர் தனி. கோதண்டம்ங்கிறது ஒரு கையில் வச்சிருக்க வில்லுக்கு பேர். அப்போ அந்த வில்லு தனி ஒரு தனி, இது அவராக முடியாது, அது இதுவாக முடியாது. கோதண்டம் ராமராக முடியாது, ராமர் கோதண்டமாக முடியாது. ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது.
அப்படி சொல்கிற பொழுது அது ரெண்டு பொருள்கள் அவர் அவருக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னது, அதை அவர் கையில் வச்சிருக்கிறார். அதனால் தண்டபாணி அப்படின்னு முருகனை சொல்கிற மாதிரி தண்டபாணிங்கிற மாதிரி ஒரு கோதண்டபாணின்னு, கோதண்டபாணிகி ராமக அப்படின்னாக்க கோதண்டத்தை கையில் வைத்திருக்கின்ற ராமன். அப்போ அந்த கோதண்டத்துக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் கையில் வைத்திருக்கிறாருங்கிறது இருக்குது. ஆனால் ரெண்டும் தனித்தனியான பொருள், ரெண்டும் என்றைக்கும் ஒன்றாக ஆகாது. அந்த மாதிரி ஜீவன் ஈஸ்வரன்னு வெவ்வேறு லட்சணங்கள் சொல்லிட்டு ஒன்றாக முடியாது. அப்படி ஒன்றாக முடியாதுன்னா அனந்தங்கிற அந்த லட்சணமானது முரண்பாடு வருகின்றது, பொருந்தவில்லை. அதே மாதிரி இந்த தசரதராமன்னு சொன்னான், சொல்கிறோம்ல சீதாராமன் தசரதராமன்னா அதுக்கு என்ன அர்த்தம், தசரதருடைய புத்திரரான ராமர். அப்போ தசரதருக்கு ராமருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ராமர்னா பல ராமர் இருக்காங்க, இந்த ராமர் யாருன்னா தசரத ராமர். அதனால் அவர் தந்தை அவருடைய புத்திரன் ராமன் அப்படின்னு வருது. அது விசிஷ்டம். அவருடைய அப்பா யார், இவர் யார் அப்படின்னு கேட்குறப்போ தசரத ராமன். அப்போ அவருடைய அம்சமாக இவர் இருக்கிறார், அவருடைய புத்திரனாக இவர் இருக்கிறார். அந்த மாதிரி ஈஸ்வரன் இருக்கிறார், ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாக தஸ்யத்துவம்னா தத்துவங்கிறத தஸ்யத்துவம்னு எடுத்துக்கொண்டு அவருடைய ஜீவன், அவருடைய அம்சமாக உலகம் இருக்குது, ஜீவன் இருக்கிறார், அவருடைய ஏகதேசமாக ஒரு பகுதியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டாலும் அது ஸ்வகத பேதம் அப்படிங்கிறதுல ஒரு பொருந்தவில்லை. சுகத பேதம் இருந்தாலும் அங்கே அவயவ பேதம் இருந்தால் அதுவும் காலப்போக்கில் அவயவங்கள் இருந்தால் அது பிரிந்து போகும். பிரிந்து போனாக்க அது அனித்தியம் என்று ஆகிவிடும். அப்புறம் அதுலேயும் நிறைய தகராறு இருக்குது. அவர் அவருடைய அம்சமாக இருக்கிறார்னா அவர் தந்தை தசரதர் தந்தை ராமர் புத்திரன்னா. அப்போ தசரதர் சக்கரவர்த்தி, தசரதர் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறார். புத்திரன் என்னவா இருக்கிறார், பித்ருவாக்கிய பரிபாலனம் என்னது காட்டில் இருக்கிறார். அப்போ என்னன்னா தந்தையோட அம்சமாக இருக்கிறாருங்கிறதுனாலே அவர் தந்தை மாதிரியே இருக்க முடியாது, அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. தந்தையோட அம்சம், தந்தை பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறார், இவர் என்ன பண்ணிக்கிறார், இவர் காட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் தந்தை மாதிரியே புத்திரன் இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால் அவர் ஈஸ்வரன் தான், அவருடைய அம்சமாக இருந்தாலும் ஜீவன் தான், ஜீவன் ஈஸ்வரனாக ஆக முடியாது. அவருடைய சில குணங்கள் இருக்கலாம், அப்பாவோட குணங்கள் பையனுக்கு இருக்கிற மாதிரி சில குணங்கள் இருக்கலாமே வெளிய அவர் தான், பையன் தான், பையன் அப்பா மாதிரி ஆக முடியாது. அப்புறம் அந்த உறவுகள் இருந்தால் காலப்போக்கில் உறவெல்லாம் மாறும். அப்பா பையனுக்கு எது வரைக்கும் இருக்கும், ஒத்து போகிற வரைக்கும் இருப்பார். ஒத்து போகிற வரைக்கும் அப்பா பையன் உறவு இருக்குது. ஒத்து போகல, அவர் பிடிக்கல, சொன்ன பேச்சு கேட்கலன்னாக்க எனக்கு பையனும் அல்ல, நான் உனக்கு அப்பாவும் அல்லன்னா அவர் சொல்லிடுவார். அப்போ அதில் வரும் தசரதபுத்திரன்னா தசரன் சக்கரவர்த்தியாக இருக்கிறார், இவர் சாதாரண அவர் தண்டராமராக இருக்கார். காட்டில் இருந்தாருனாக்கா அவர் பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், இவருக்குன்னு ஒன்றுமே கிடையாது, இருக்கிறது ஒன்றும் கிடையாது, வெறும் காஷாயம் போட்டுக்கொண்டு இருக்கிறார், சன்னியாசி மாதிரி இருக்கிறாருன்னா ரெண்டும் ஒன்றா இல்லை, அது காலத்தினால மாறக்கூடியது. அந்த மாதிரி ஒன்று இப்போ உலக பிரகாரத்தில் பார்த்தாக்க அம்பானி பையன் அம்பானி மாதிரி இருக்கணுங்கிறது இல்லையே, இருக்கலாம். இப்போ இது வரைக்கும் இருப்பார், அவர் சொல்கிற பேச்சு கேட்டு இருக்கிற வரைக்கும் இருப்பார், கேட்கலைனாக்கா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டுருவார். அதனால் அது காலத்தினால மாறக்கூடியது. அப்புறம் பக்தி அவர் அனுகிரகம் பண்ணுவார், அவர் பகவான், ஒரு பக்தர், அவருடைய அம்சமாக இருக்கிறார், எவ்வளோ அனுகிரகம் பண்ணுவார், இவர் எந்த அளவுக்கு பக்தி பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்படி தானே, பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார். ரொம்ப பிரபத்தியாக இருந்து சரணாகதியாக இருந்தாக்க தன்னோட ஐக்கியப்படுத்தி கொள்வார், அப்படி அனுகிரகம் பண்ணுவார். இல்லை பக்தி இல்லை, அவர் வேணாம், அவர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் அனுகிரகம் பண்ண மாட்டேன் நிகிரகம் பண்ணுவார்னா, கடவுள் அவரை வணங்கவில்லை அப்படின்னா, அவர் சொல்கிறபடி நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணிடுவார், அவர் நிகிரகம் பண்ணுவார். நீ இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். நிகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் வருது. அப்போ இந்த விசிஷ்டாத்வைத்தமாக இருந்தாலும் அங்கே ஜீவனுக்கு நிரந்தரமான முக்தி அப்படிங்கிறது இல்லை, அவருக்கு சகத பேதம் வருது அப்படிங்கிறது இருக்கிறது. ஜீவனுக்கு நிரந்தரமான முக்திங்கிறது வர முடியாது, அது அவருடைய அனுகிரகத்தை பொறுத்து இருக்குது, இவர் பக்தி பண்ணுறதை பொறுத்து இருக்குது.
அப்புறம் என்னன்னா இவனுக்கே கொஞ்சம் புத்தி மாறுபாடு சரியாச்சுனாக்க வேணாம் நீ வேணான்னு இவன் போயிடுவான். அதனால் ஒன்று அவர் பக்தி பண்ணுற வரைக்கும் அனுகிரகம் பண்ணுவார். தந்தை மகனாக இருந்தாலும் தந்தைக்கு பிரியமாக இருக்கிற வரைக்கும் எல்லா சொத்து எல்லாம் உனக்கு தான் அப்படிம்பார். ஸோ உயிர் கூட எழுதி வைக்கலாம். இவன் ஏதாவது தகராறு பண்ணாலும் உயிரை மாற்றிடுவார். அது மாறி போகுது. அதனால் அவர் வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றலாம். இவனுடைய பக்தி மாறிச்சுனாக்கா, பக்தி சரியாக இல்லை ஒழுங்காக வர்றதில்லைனாக்கா மாறிடுவார். இல்லை அவன் மாறிடுவான்னா அவன் மாறி வேறு எங்கேயாவது போயிடுவான். அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த அப்படிப்பட்ட உறவும் விசிஷ்டம் அப்படிங்கிறதும் சரியாக இல்லை. ஏகதேசமாக இருக்குது அப்படிங்கிற பொழுதும் அவயவ பேதம் வருது. எது அவயவங்கள் கூடியதாக இருக்கோ அவயவங்கள் காலத்தினால் பிரியக்கூடியது. அதனால் அனித்தியங்கிறது வரும். அவர் நித்தியமானவர் அப்படிங்கிறது மாதிரி அனித்தியங்கிறது வரும். அதனால் அதெல்லாம் சரியாக இல்லை. இங்கே அகண்ட ஏகரசம். அதனால் ராமர்னா அவரே ராமர் தான். எவர் வனத்தில் இருந்தாரோ அதே ராமர் தான் இங்கே இப்போ ராஜா ராமராக ஆகியிருக்கிறார். திரும்ப கோதண்ட ராமர் ஆகிட்டார். திரும்ப கோதண்ட ராமராக ராஜா ராமராக ஆகிவிட்டார். இந்த ராமர்னா இந்த ராமர்னா நம்ம இதில் சம்பிரதாயமாக சொல்கிற உதாரணம் என்னது, சோயம் தேவதத்தக, இந்த தேவதத்தன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஸ்கூலில் படிக்கிற பொழுது ஒரு நண்பன் இருந்தான். அப்போ அவன் இருந்தது வேறு. 30-40 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதே ஆளை பார்க்கிற பொழுது முற்றிலும் வேறுபட்ட ஆளாக இருக்கிற மாதிரி இருக்கின்றான். ஆனால் சில அடையாளங்கள் மட்டும் இருக்குது. அந்த அடையாளத்தை வச்சு அவன் தான்னு கண்டுபிடிச்சிடணும். அப்போ அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, அந்த இடம் வேறு, இந்த இடம் வேறு. அப்போ இருந்த அடையாளங்கள் வேறு, இப்போ இருக்க அடையாளங்கள் வேறு. ஆனாலும் சில பொருத்தமான அம்சங்கள் இருக்கிறத வச்சு நீ அவன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். நீ அவர் தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கேட்கிறோம். அப்போ என்னது, இந்த அதே நண்பன், அதே ஆள், அதே தேவதத்தன். அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் என்று தெரிந்து கொள்கிறோம். அப்போ அங்கே முரண்பாடு இருக்குது, அதே சமயம் சில ஒற்றுமைகளும் இருக்குது. எந்த முரண்பாடு இருக்கோ அந்த முரண்பாடுகளை நீக்கிவிட்டு ஒற்றுமையினுடைய அடிப்படையில் அவர் தான் இவர்னு நம்ம அடையாளப்படுத்துகின்றோம். அப்போ அங்கேயும் 2 ஆள் இல்லை, ஒரே ஆள் தான். அதான் அகண்டம். அகண்ட அர்த்தங்கிறது ஒரே அர்த்தம் தான், ஒரே பொருள் தான். 2 முரண்பட்ட சில அம்சங்களில் வேறுபாடு இருக்குது. அதை நீக்கிவிட்டு ஒன்றுபடுத்தி ஒன்று புரிந்து கொள்கிறோம். அல்ல அந்த காலம், இந்த காலம், அந்த இடம், இந்த இடம் என்று வேறுபாடு இருந்தாலும் அதற்குள்ள ஒன்றுதான் இருக்குது என்பதை வைத்து ஒன்றுன்னு எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இங்கே ஈஸ்வரன்கிற பொழுது அவர் ஜெகத்ரயம் 3 லோகங்களையும் உபாதியாக கொண்டிருக்கிறார். ஜீவன் இங்கே 3 சரீரங்களை உபாதியாக கொண்டிருக்கிறார். அவர் சத்துவ பிரதானமாக இருக்கிறான். இவனா மலின சத்துவமாக இருக்கின்றான். மாயா உபாதி, அவித்யா உபாதிங்கிறது இருக்குது. ஆனால் அடிப்படையான சத்து சித்து ஆனந்தங்கிற ஆத்மா என்பது ஒன்றாக இருக்கின்றது. அங்கே அந்த 3 ஜெகத்தையும் உபாதியாக கொண்டிருந்தாலும் ஆதாரமாக இருக்கிறது அதே சச்சிதானந்த பிரம்மம். சச்சிதானந்த பிரம்மம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை உபாதியாக கொண்டு ஈஸ்வரனா அது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாக இருக்கிறார். ஆனால் யதார்த்தமாக என்னது, அவர் சச்சிதானந்தம் என்பது தான். அதே மாதிரி இவன் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை வைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் யதார்த்தமாக அவன் சச்சிதானந்தம் தான். அதனால் அந்த சச்சிதானந்த அம்சம் பொருந்துகின்றது. அதனால் அவனே இவன். பொருத்தாத அம்சங்களை நீக்குகின்றோம், பொருந்துகின்ற அம்சங்களை சேர்த்து அவனே இவன் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். அதற்கு விளக்கம் பின்னாடி வரப்போகுது. அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் இதற்கான விளக்கம் தான். இங்கே மகா வாக்கியத்தில் இந்த மற்ற 2 அர்த்தங்கள் பொருந்தாது, இந்த அகண்டார்த்தம் தான் பொருந்தும் என்பதை மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். வாக்கியார்த்தக இந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் அகண்ட ஏக்கரசம் என்பது தான் அறிஞர்களுடைய கருத்து. அறிஞர்களுடைய கருத்து வாக்கியத்தில் மற்ற சம்சர்க்கமோ விசிஷ்டமோ இல்லை, அகண்ட ஏக்கரசம். அதனால் ஜீவன் ஈஸ்வரன்கிற பொழுது அப்படியே முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் பொருந்தாத அம்சங்களை விலக்கிவிட்டு பொருந்துகின்ற அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல் என்பது. அது எப்படி விளக்க முடியும் அப்படின்னாக்கா, அது மித்தியாங்கிறதுனால விளக்க முடியும். அதுதான் அவர்கள் சத்தியம்னு சொல்கிறாங்க, அதனால் விளக்க முடியாது. ஏன் அவர்களால் அதை விளக்க முடியும்? நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கலாம்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமே, சரிதானே அப்படின்னா அவர்கள் உபாதிய சத்தியம்னு சொல்லுகிறார்கள்.
உடல் சத்தியம், உலகம் சத்தியம், பிரகிருதி சத்தியம், புருஷனும் சத்தியம், பிரகிருத்தியும் சத்தியம். அதனால் ஜெகத் சத்தியம். சத்தியமான ஒன்றை நீங்கள் விளக்க முடியாது, அதை விட்டுரு அப்படின்னு சொல்ல முடியாது. மித்யாவாக இருக்கிறது பொய் அப்படின்னாக்கா விளக்கலாம். சத்தியமான ஒன்றை விளக்க முடியாது. ஒன்றை மட்டும் உண்மைன்னு எடுத்துக்கொண்டு இன்னொன்று உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சத்தியம் உண்மைன்னு அவர்கள் தீர்மானம் செய்து விட்டார்கள். ஜெகத்து ஒரு சத்தியம், ஜீவனும் சத்தியம், ஈஸ்வரனும் சத்தியம் என்று முப்பொருள் உண்மைன்னு. ஆனால் 3 பொருளுமே உண்மையாக தனித்தனியாக இருக்கிறது. அப்படிங்கிற பொழுது அங்கே நீக்குதல், ஒன்றை விட்டுட்டு ஒன்றை மட்டும் நமக்கு எது வசதியாக இருக்குது அதை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அவை எடுத்தால் முழுசாக எடுக்கணும். இப்போ ஒன்றை விடுதல்ங்கிறது எப்போ விட முடியும்? அது உண்மையாக இல்லாத பொழுது தான் விட முடியும். உண்மையாக இருந்தால் அவளை சீக்கிரம் அதை விட்டு விட முடியாது. கற்பனையாக இருந்தால் மயக்கம் ஏதோ போதையில் இருக்கிறவோ வச்சுருக்காருன்னா போதை தெரிஞ்சால் அவரே விட்டுருவார். அதானே தூக்கத்தில் இருக்கிற பொழுது எதை வைத்திருக்கிறோமோ விழித்த உடனே அதை விட்டு விட முடியும். ஏன்னா அது உண்மை இல்லைங்கிறது விடுறது சாத்தியம். அது உண்மைன்னு ஒன்று இருந்தாக்க அதை அவளை எளிதாக விட முடியாது. அவர்கள் உலகம் சத்தியங்கிற கருத்து இருக்கிறதுனால அதை விட்டு விட்டு அந்த சச்சிதானந்தம் மட்டும் என்று எடுத்துக்கொள்ளுதல்ங்கிறது சாத்தியம் இல்லை. அதான் அவர்களுடைய கருத்து. நம்ம அதை நல்ல ஜெகத் மித்யாங்கிறத தெளிவுபடுத்துகின்றோம். ஜெகத் மித்யாங்கிறதுக்கு தான் முன்னாடி உபாதான காரணமாக ஈஸ்வரனே இருக்கின்றார். பிரகிருதி தனியாக இல்லை, பிரகிருதி ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. ஈஸ்வர சக்தியாக மாத்திரம் இருக்குது. அது தனியான ஒரு சத்தியம் கிடையாது. புருஷனுக்கு வேறான, பிரம்மத்திற்கு வேறான தனியான சொந்தமான இருப்புடையது இல்லை மாயை. பிரம்மத்தினுடைய சக்தியாகத்தான் மாயை இருக்குது. அதனால் அது பிரம்மத்திற்கு அந்நியமானது அல்ல. அது பிரம்மத்திற்கு அந்நியமானது அல்லங்கிறதுனால அதனுடைய காரியமான ஜெகத்தும் பிரம்மத்திற்கு அந்நியமானது அல்ல. அதுதான். அதனால் உபாதான காரணங்கிறது அதான் முக்கியம். உபாதான காரணமாகவும் ஈஸ்வரனே இருக்கிறாருங்கிறதுனால நம்ம ஜெகத்துன்னு எதை சொல்கிறோமோ அந்த உபாதான காரணமான ஈஸ்வரன் மேலே கல்பிக்கப்பட்ட நாமரூபத்தை தான் ஜெகத்துன்னு சொல்கிறோம். அதனால் ஜெகத்துங்கிறது நாமரூப மாத்திரம். அதில் அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம இத்தி அம்ச பஞ்சகம். திருஷ்ய விவேகத்தில் வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு ஸ்லோகம். அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம இத்தி அம்ச பஞ்சகம். உலகத்தை எடுத்துக்கொண்டால் 5 அம்சம் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா 5 இருக்குது. அஸ்திபாதி பிரியம் என்பதும் நாம ரூபம் என்பதும் இருக்குது. 5 அம்சம் சேர்ந்து இருக்குது. இந்த ஆத்தியத்திரயம் பிரம்ம ரூபம், ததோத்வயம் ஜெகத் ரூபம்னா. இந்த நாம ரூபங்கிறது ஜெகத் ஸ்வரூபம். முதல்ல சொன்ன 3 அஸ்திபாதி பிரியங்கிறது ஆத்மஸ்வரூபம். அல்ல சத்து சித்து ஆனந்தமான ஆத்மா, அதற்கு மேலே நாம ரூபம், அதுதான் ஜீவன் என்றும் உலகம் என்றும் இருக்குது. இந்த நாம ரூபங்கிறது கல்பிதம்ங்கிறதுனால அது உண்மை இல்லை, மித்யா, விலக்கி விடுகிறோம். மிச்சமாக என்ன இருக்குது? சச்சிதானந்தம் மட்டும் இருக்குது. அதனால் ஒரு சத்தியம்தான், 2 சத்தியங்கிறது இல்லை. அதனால் ஈஸ்வர உபாதி என்பதும் மித்யா, மாயாவும் மித்யா, ஜீவ உபாதிங்கிறதும் மித்யா. இரண்டையும் நீக்கிவிட்டு சத்தியமான ஒன்றை பார்க்கிற பொழுது அது ஒன்றுதான். அதுதான் அகண்ட ஏகரசம். அதுதான் அறிஞர்களுக்கு அதுதான் சம்மதம். அதற்கான விரிவான விளக்கம் அடுத்தடுத்த பாடலில் வருது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 39வது ஸ்லோகம். பிரத்யக்போதோ ய ஆபாதி சோத்வயானந்தலக்ஷணः அத்வயானந்தரூபஸ்ச பிரத்யக்போதைக்கலக்ஷணः பிரத்யக்போதோ ய ஆபாதி சோத்வயானந்தலக்ஷணः அத்வயானந்தரூபஸ்ச பிரத்யக்போதைக்கலக்ஷணः. அகண்ட ஏக்கரச அர்த்தம் எப்படி வருங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்றாக இருக்கின்றது. இதுவே அது, அதுவே இது, அப்படி ரெண்டுமே இதுவே அது அதுவே இதுன்னு பொருத்தமாக இருக்குது. அதனால் ஒரு தங்க கட்டி இருக்குது, தங்க பிஸ்கட்னா தங்க கட்டியாக இருக்குது. அதிலிருந்து செய்யப்பட்ட ஒரு சிறு நகை இருக்குது, ஒரு சின்ன மோதிரம் இருக்குது. அப்படின்னா மோதிரம் சிறியதாக இருக்குது, அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, ஒரு பெயர் இருக்குது. தங்க கட்டிங்கிற பொழுது அது பல்காக இருக்குது, பெருசாக இருக்குது, மொத்தமாக இருக்குது.
அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அந்த தங்க கட்டி, அந்த தங்கம் அப்படிங்கிறது, மோதிரம் அதில் இருக்கக்கூடிய தங்கம்ங்கிறதுல எந்த வேறுபாடும் இல்லை. அதே நிறம் இருக்குது, அதே பிரகாசம் இருக்குது, அப்படியே இருக்குது, அதில் மாறுபாடு இல்லை. அதனால் நான் மோதிரத்தில் எந்த தங்கம் இருக்கோ அதான் தங்க கட்டியில் இருக்குது. தங்க கட்டியாக எந்த தங்கம் இருக்கோ, தங்க கட்டியாக எந்த தங்கம் இருக்கோ அதுவே மோதிரமாக இருக்கிறது. மோதிரமாக எந்த தங்கம் இருக்கிறதோ அதுவே கட்டியாக இருக்கிறது. அதனால் இதில் இருக்க அது இதே அம்சம் அப்படியே எங்கேயும் அங்கேயும் இருக்கிறதுனால அது ஒன்று, அகண்ட ஏக்கரசம் என்பது தான். அதான் இங்கே சொல்கிறார், பிரத்யக் போதக ய ஆபாதி. பிரத்யக் போதமாக எது விளங்கி கொண்டிருக்கின்றதோ, பிரகாசித்து கொண்டு இருக்கின்றதோ. பிரத்யக் போதகங்கிறது அறிவு, ஞானம். பிரத்யக் நான் என்று உள்ளே, இந்த சரீரத்துக்குள்ள, ஒரு ஜீவ சரீரத்துக்குள்ள எது நான் நான் என்று எந்த ஒரு அறிவானது எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்றதோ, அதான் பிரத்யேகாக ஞானஸ்வரூபமாக எந்த ஒரு அறிவானது எப்பொழுதும் இருக்கின்றதோ, யார் விளங்கி கொண்டிருக்கிறாரோ. இப்போ விழிப்பு, கனவு, உறக்கம் 3 அவஸ்தைகள்லே ஞாபகம் வச்சுக்கணும். விழிப்பு நிலையில் மட்டும் ஒரு அகங்காரமாகிய நான் இருக்குது, அது ஆழ்ந்த உறக்க நிலையில் இல்லை, கனவு நிலையில் இல்லை. கனவு நிலையில் வேறு அகங்காரம் இருக்குது. ஆனால் அதற்கும் வேறாக ஒரு ஞானம் 3 அவஸ்தைகளிலும் இருக்குது. விழிப்பு, கனவு 3 நிலைகளிலும் மாறாமல் 3 அவஸ்தைகள் வந்து போகின்ற பொழுதும், உடம்பு, மனது, ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்கள், மனது இவைகள் வந்து போகின்ற பொழுதும் வந்து போவதா இல்லாமல் அதை பிரகாசிப்பதாக ஒரு அறிவானது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு. அது பிரத்யக்கு. அதனால் அது உள்ளே இருக்கக்கூடிய அறிவு ஸ்வரூபம். அப்படி ஒரு ஜீவ சரீரத்துக்குள்ள எந்த ஒரு சச்சிதானந்தம் இருக்கின்றதோ அவரே எப்படி இருக்கிறார்? அத்வயானந்த லக்ஷணக. இந்த அத்வைத்தம், இரண்டற்ற ஒன்று என்று பிரபஞ்ச ஆதாரமாக எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ, சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம். அப்போ ஏகமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்று என்று எந்த ஒரு சத்தானது சொல்லப்பட்டதோ அதுதான். அதனால் உள்ள ஞானஸ்வரூபமாக இந்த ஜீவனிடத்தில் உள்ள ஞானமாக, ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த ஜீவனை விட்டுட்டு ஆத்மானம், அது சத்து சித்து ஆனந்தம். அப்புறம் பரமாத்மா அப்படிங்கிற பொழுது பரமங்கிறத விட்டுட்டு ஆத்மான, அதுவும் இதுவும் ஒன்று, அந்த ஈக்குவேஷன். அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மா, அந்த ஜீவ பரமங்கிறத விட்டுட்டாக்க அதுவும் ஆத்மா, இதுவும் ஆத்மா, அது சச்சிதானந்தம், இதுவும் சச்சிதானந்தம். இல்லை வர நான் யார், அகம் அப்படின்னு சொல்லி ஒருவன் தொம்பதை விசாரம் பண்ணாக்க நான் சச்சிதானந்த ஆத்மான்னு நிர்ணயம் பண்ணுகிறான், புரிந்து கொள்கிறான். அதை முன்னாடி பார்த்தோம். தொம்பதை விசாரத்தில் உடம்பு நான் இல்லை, மனது நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பிராணன் நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, ஏன் நான் இல்லைங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அது நானாக இருக்க முடியாது. ஏன்னா அது ஜடமானது, அறியப்படுவதாக இருக்குது, விகாரம் உடையதாக இருக்குது. நான் அறிபவன், நான் சேத்தனமானவன், மாறுபாடு இல்லாதவன் என்றெல்லாம் எந்த ஒரு சச்சிதானந்தத்தை நான் என்று அகம் என்பதை அர்த்தமாக புரிந்து கொண்டேனோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தை அதே மாதிரி எடுத்துக்கொண்டு ஆராய்ந்த இந்த பிரபஞ்சத்திலும் அதே சச்சிதானந்தம் இருக்கின்றது. இந்த நாமரூபத்தை நீக்கிட்டால் சச்சிதானந்தம் இருக்குது. அதனால் உள்ளே எது ஞானமாக சச்சிதானந்த ஆத்மாவாக இருக்கின்றதோ அதுவே பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்னது? அத்வயானந்த ரூபஸ்ட. இந்த பிரபஞ்சத்திற்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ அதுவே, அல்லது அப்படியே மாற்றி உள்ள சொன்னது மாற்றி உள்ள நான்கிறத எடுத்துக்கொண்டு எனக்குள்ளே எது ஆதாரமாக இருக்கோ அதான் உலகத்திற்கு ஆதாரம். அப்புறம் உலகத்திற்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ அதுவே எனக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அத்வயானந்த ரூபஸ்ட பிரத்யக் போத ஏக லக்ஷணக. எது பிரபஞ்சத்திற்கு மூலமாக ஆதாரமாக இருக்கின்றதோ அதுவே என்னிடத்தில் எனக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. பிரத்யக் போதமாக அதுவே இருக்கின்றது. ஏன் இப்படி மாற்றி சொல்லணும்? ஒரே மாதிரி சொன்னால் போதாதான்னு மாற்றி சொல்கிறதுனால சில நன்மைகள் இருக்குது. அதுக்காக உபனிஷத்து அப்படி மாற்றி சொல்லுது. 2 பக்கம் அப்படி பார்க்கணும். அதுவே நான், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மா அகமஸ்மி. அதுவே நான், அவனே நான், நானே அவன், நானே அவன், அதுவே நான் என்று 2 விதமாகவும் புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்வதற்கு அப்படி உபனிஷத் சொல்கிறதுக்கு உபனிஷத்துலேயே அந்த வாக்கியம்லாம் இருக்குது. அப்படி உபனிஷத் சொல்வதற்கான காரணம் இருக்கின்றது.
இப்போ நான் அப்படிங்கிற பொழுது ரெண்டு, ஒன்று ஜீவன் அப்படின்னு நாம் நினைக்கிற பொழுது அங்கே பொதுவாக வரக்கூடியது ஒரு பரிச்சின்னத்துவம், ஒரு பரிச்சின்னத்துவம் வருது. பரிச்சின்னத்துவம் என்னது? உடம்புங்கிற ஒரு வரையறை. உடம்பு ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் போகக்கூடியது, ஒரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு இடத்துல இல்லாதது, ஒரு வஸ்துவாக இருக்கிறது, இன்னொரு வஸ்துவாக இல்லாததுன்னு காலதேச வஸ்து பரிச்சின்னம் அப்படிங்கிறது நான் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது நமக்கு இருக்குது. நான் ஆத்மானு புரிந்து கொள்ளாத வரைக்கும் என்ன இருந்தது? உடம்பு வரைக்கும் உடம்பையும் சேர்த்து நம்ம நான் நினைத்திருந்தோம். அதனால் இந்த பரிச்சின்னம், நான் பரிச்சின்னமானவன், ஒரு காலத்தில் உலகத்தை விட்டு போயிடுவேன், அப்படி போகாமல் இருக்கணும், போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணுறோம். அப்போ அந்த நான் பரிச்சின்னமானவன், நான் வரையறைக்குட்பட்டவன் அப்படிங்கிற எண்ணமானது நான் பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நீங்குகின்றது. ஏன்னா பிரம்மம் அபரிச்சின்னம். நான் இந்த ஆத்மா, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்க இந்த உடம்பு மட்டும் நான் இல்லை, உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா அது கால தேச வஸ்து பரிச்சின்னம் இல்லாதது. தூக்கத்தில் இருக்கிற பொழுது ஆத்மா மாத்திரம் இருக்கிற பொழுது என்ன இருக்குது? எந்த காலத்தில் இருக்கேங்கிறது தெரியாது, எந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரியாது, நான் என்னவாக இருக்கிறேங்கிறதும் தெரியாது. அப்போ ஆத்மா கால தேச பரிச்சின்னம் இல்லாமல் வாஸ்தவமாக இருக்குது. இந்த உடம்போடு சேர்த்து அதை நான் நினைக்கிற பொழுது நான் பரிச்சின்னங்கிற உணர்வு வருது. இப்போ நான் ஆத்மா, அந்த ஆத்மா பிரம்மம் என்று புரிந்து கொண்டார். பிரம்மம் அபரிச்சின்னம், ஆகவே ஆத்மா அபரிச்சின்னம், நான் அபரிச்சின்னமானவன், வரையறை இல்லாதவன் அப்படிங்கிற அந்த பரிச்சின்னத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. நான் பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆத்மா பிரம்மம், ஆத்மா பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பரிச்சின்னத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. பிரம்மமே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது பரிச்சின்னத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. அப்புறம் என்னது? சாதாரணமாக பிரம்மம் ஈஸ்வரன் அப்படின்னாக்கா அவர் எங்கே இருக்கிறார்? எங்கேயோ பரோட்சமாக இருக்கிறார், எங்கேயோ தொலைதூரத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கிறார். அதான சாமானிய எண்ணம். சாமான்யமாக இறைவன் ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் எங்கேயோ வானத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வானம் எங்கே இருக்குது, ஆகாசம் எங்கே இருக்குனாலே மேலே தான் காமிக்கிறோம். ஆகாசம் மேலே மட்டும்தான் இருக்கான்னு? ஆகாசங்கிறது எங்கேயும் இருக்குது, ஆகாசத்தில் தானே நாமளே இருக்கோம். ஆனால் ஆகாசம்னாக்கா அது மேலே இருக்குது, எங்கேயோ இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்வரன்னாக்கா அவர் ஏதோ ஒரு லோகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அங்கேருந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஈஸ்வரன் தான், அந்த பிரம்மமே இங்கு ஆத்மாவாக நானாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பரோட்சத்துவங்கிறது நீங்கி விடுகிறது. பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்ன ஆத்மாதான் பிரம்மம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பரோட்சத்துவம் பிரம்மங்கிறது எங்கேயோ இருக்குங்கிறது நீங்கி அது ஆத்மாவாக இங்கே இருக்கின்றது. அதனால் பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறது அல்லது ஆத்மா பிரம்மமாகவே இருக்கிறதுங்கிற பொழுது என்னது? பரோட்சத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. பிரம்மங்கிறது எங்கேயோ இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது, பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிற பொழுது பரோட்சத்துவ பிராந்தி நீங்குகின்றது. ஆத்மா பிரம்மம் என்கின்ற பொழுது பரிச்சின்னத்துவ பிராந்தி. இந்த ரெண்டு விதமான பிரச்சனை. ஒன்று நான் வரையறைக்கு உட்பட்டவன் என்பது, அதுக்கப்புறம் கடவுள் அவர் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கிறார். ஒன்று நான் வரையறைக்கு உட்பட்டவன், உடம்புங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவன். இறைவன்னா அவர் எங்கேயோ இருக்கிறார். இந்த ரெண்டும் நீங்கணும். அப்போ இறைவன் எங்கேயோ இருக்கவில்லை, இறைவன் ஆத்மாவாக இருக்கிறார். இறைவனே ஆத்மாவாக, அந்த பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்கிற பொழுது அந்த தொலைதூரத்தில் இருக்குங்கிற எண்ணமானது போய்விடுகிறது. அப்படி மாற்றுவார். ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது பிரம்மம் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற பொழுது அங்கே அப்படி இல்லை, ஆத்மாவே பிரம்மமாக இருக்கின்றது. நான் பிரம்மமாக இருக்கிறேன்னாக்க அந்த பரோட்சத்துவங்கிறது போய்கிறது. பிரம்மம் எங்கேயோ இருக்குங்கிறது இல்லாமல் பிரம்மம் ஆத்மாவாக இருக்கின்றது. அப்புறம் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற பொழுது பரிச்சின்னத்துவங்கிறது நீங்குது. கண்டுதான், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் இஸ் ஈக்குவல் டு உடம்புனா பரிச்சின்னத்துவம், நான் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம்னாக்க பரிச்சின்னத்துவம் நீங்கி அபரிச்சின்னத்துவம் வருது.
அப்புறம் பிரம்மம் எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு இல்லாமல் பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது. அதனால் பிரம்ம அகமஸ்மி அப்படிங்கிற பொழுது அந்த பரோட்சத்துவமானது நீங்குகின்றது. ரெண்டும் அதுக்கு தான் இதை மாற்றி சொல்கிறது. அதனால் தத்துவமசி தொம் தத்தசினா, அது அகம் பிரம்மாஸ்மி பிரம்ம அகமஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது நான்கிறதுக்கு வைத்திருந்த அந்த வரையறையெல்லாம் விட்டுட்டு நான் சச்சிதானந்த பிரம்மம், நான் சச்சிதானந்த பிரம்மம் அப்படிங்கிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன். தெளிவாக எழுதிக்கிட்டாக்கா மாற்றி மாற்றி சொல்கிறேன். அதனால் மாற்றி மாற்றி சொல்கிற போது எனக்கே குழம்பிடுது. அப்படின்னா நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்னது, நான் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், நான் பிரம்மமாக இருக்கிறேன். இப்போ நான் இஸ் ஈக்குவல் டு இது வரைக்கும் என்ன வச்சுருந்தேன், நான்கிறது ஒரு கால தேச வரையறைக்குட்பட்ட ஒரு ஜீவன்கிறது இருந்தது. இப்போ நான்கிறது பிரம்மங்கிறதுனால நான் கால தேச வரையறைக்கு உட்படாதவனாக ஆகிவிடுகிறேன். அகம் பிரம்மாஸ்மிங்கிற பொழுது அந்த பரிச்சின்னத்துவங்கிறது நீங்கி விடுகிறது, ஜீவன்கிற வரையறையானது நீங்கி விடுகிறது, ஜீவத்துவம் போய் பிரம்மத்துவமானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் பிரம்மம் ஆத்மான, பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது. பிரம்ம அகமஸ்மி, பிரம்ம அகமஸ்மிங்கிற பொழுது பிரம்மம் எங்கேயோ இல்லை, அது இங்கே ஆத்மாவாக இருக்கின்றது. அது தூரமாக இருந்ததுங்கிற எண்ணம் இருந்தது, அந்த பிரம்மமே இங்கு ஆத்மாவாக இருக்கின்றது. எங்கேயோ இருக்குது. இது வரைக்கும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இறைவன், கடவுள், ஈஸ்வரன், பிரம்மம்னா எங்கேயோ இருந்தேன். இப்போ கேட்டதுக்கப்புறம் அந்த பிரம்மம் ஆத்மாவே, ஆத்மாவே பிரம்மம் அப்படிங்கிற பொழுது அது பரோட்சத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. அதனால் அப்பிரம்மத்துவங்கிறது நீங்குகின்றது. அது அடுத்த பாடலில் அடுத்த ஸ்லோகத்தில் அது சொல்கிறார். அதனால் இந்த 40, 41 பார்த்தோம்னா அதுக்கு இன்னும் விளக்கம் இருக்குது. இங்கே சொல்லியிருக்கிறது பிரத்யேக் போதமே பிரத்யேக் என்று உள்ளே இருக்கின்ற ஆத்மாவே அந்த அத்வயானந்த லட்சணமாக, ஆத்மாவாக உள்ளே எது பிரகாசிக்கின்றதோ அவரே இரண்டற்ற ஆத்மாவாக இருப்பவர். அப்புறம் அத்வயானந்தமாக எது இருக்கின்றதோ அதுவே ஆத்மாவாக இருக்கின்றது. பிரம்மமாக எது ஆத்மாவாக எது இருக்கோ அதுவே பிரம்மமாக இருக்குது, பிரம்மமாக எது இருக்கோ அதுவே ஆத்மாவாக இருக்குது. இப்படி மாற்றி உபனிஷத் சொல்லியிருக்கு, 2 வாக்கியமும் சொல்லியிருக்கு. அதனால் என்ன நீங்குகிறதுங்கிறது அடுத்த 40, 41 2 பாடல்லையும் வருது. 2 ஸ்லோகத்திலையுமே இதற்கான விளக்கம் வருது. நம்ம ஸ்லோகத்தை பார்க்கிற பொழுது இன்னும் தெளிவாகும். நல்ல ஸ்லோகத்தை படிச்சுவோம். 40, 41. யுத்தமன்யோன்யதாதாத்ம்ய பிரதிபத்திர்யதா பவேத் அப்ரம்மத்வம் த்வமர்த்தஸ்ய யாவர்த்தேத ததைவ ஹி. அடுத்த ஸ்லோகம் சேர்த்து 41 சேர்த்து படிச்சுக்குவோம். ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத்யேவம் கிம் ததஸ்ருணு பூர்ணானந்தேகரூபேண பிரத்யக் போதோபதிஷ்டதே. யுத்தமன்யோன்யதாதாத்ம்ய பிரதிபத்திர்யதா பவேத் அப்ரம்மத்வம் த்வமர்த்தஸ்ய யாவர்த்தேத ததைவ ஹி. ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத்யேவம் கிம் ததஸ்ருணு பூர்ணானந்தைக்கரூபேண பிரத்யக் போதோபதிஷ்டதே. இப்படி நான் பிரம்மம், பிரம்மம் நான் என்று சொல்வதனால என்ன ஆகின்றது? அதற்கு விளக்கம் இந்த 2 பாடல். இத்தம் இவ்விதமாக அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்திஹி யதா பவேத் எப்பொழுது ஏற்படுகின்றதோ, யதா பவேன எப்பொழுது இந்த அந்யோன்ய தாதாத்மியம் என்பது இது அது, இதுவே அது, அதுவே இது என்று
இரண்டும் ஒன்று என்ற அந்த தாதாத்மியம் எப்பொழுது ஞானம் இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தன்மையானது அந்த ஞானமானது எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது என்ன ஆகின்றது? ததாகி துவம் அர்த்தஸ்ய அப்ரம்மத்துவம் வியாவர்த்தேத. வியாவர்த்தேதன நீங்கி விடுகிறது, விலகி விடுகிறது. என்ன நீங்கி விடுகிறது? துவம் என்ற துவம் என்று நான், துவம் என்ற நீ என்ற அர்த்தம் என்பதற்கு அர்த்தமான ஜீவனுக்கு, துவம் என்ற சொல்லினுடைய பொருளான ஜீவனுக்கு, நான் என்பதற்கு அப்ரம்மத்துவம் என்பது நீங்கி விடுகிறது. அப்ரம்மத்துவங்கிறது நான் வரையறைக்குட்பட்ட ஜீவனாக இருக்கிறேன்கிறது நீங்கி விடுகிறது. பிரம்மமாக இல்லைங்கிறது நீங்கி விடுகிறது. பிரம்மத்துவம்னாக்க பிரம்மமாக இல்லாத தன்மை அப்ரம்மத்துவம். பிரம்மம் எப்படி இருக்குது? பூர்ணமாக இருக்குது. நான் ஜீவன்கிற பொழுது அபூர்ணமாக இல்லை. அதனால் நான் பிரம்மம் என்று தொம் அர்த்தசிய அப்ரம்மத்துவமானது நீங்கி விடுகிறது. நான் அதுவாக இருக்கிறேன்கிற பொழுது நான் ஜீவன்கிற எண்ணமானது நீங்கி நான் பிரம்மமாக இருக்கின்றேன். நான் பிரம்மமாக இருக்கின்றேன்னா நான் பூர்ணனாக இருக்கின்றேன். அதான் ஒரு அலை நான் தண்ணீர்னு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அலைங்கிற வரையறையானது நீங்கி விடுகிறது. அதனால் தண்ணீர் அலை பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு அலையானது தன்னை அலைன்னு நினைக்கிறது. அலைன்னா ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழிந்து விடுகிறது. அப்புறம் சின்ன அலை, பெரிய அலை அதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் பார்ப்போம்ல. அதனால் இப்பொழுது நம்மளும் பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டு ஆளை பார்ப்போமே, அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் 2 மாடி கட்டியிருக்கிறார், நம்ம 1 மாடியில் தான் இருக்கிறோம்னா, அதனால் நம்ம சின்ன ஆள் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமானது வருகின்றது. அதனால் அலை தன்னை அலையாக பார்க்கிற பொழுது பக்கத்தில் சின்ன அலை, பெரிய அலை, அப்புறம் ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியக்கூடியது, ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிறது, இந்த வரையறைகளெல்லாம் வருது. அதே அலை நான் அலையல்ல, நான் தண்ணீர் என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இதுவரைக்கும் இருந்த அந்த வரையறையானது நீங்கி விடுகிறது. அதான் அப்ரம்மத்துவங்கிறது நீங்கி விடுகின்றது. நான் நான் பூர்ணனாக இல்லை என்பது நீங்கி பூர்ணத்துவமானது வந்து விடுகிறது. பரிச்சின்னத்துவம் நீங்கி அபரிச்சின்னத்துவங்கிறது வந்து விடுகிறது. ஏன்னா எல்லா அலைகளிலும் நான் தான் இருக்கிறேன். நான் அலைனா இந்த அலை மட்டும்தான். நான் தண்ணீர்னா என்னை சுற்றி எத்தனை சின்ன அலை இருக்கலாம், பெரிய அலை இருக்கலாம், எத்தனை அலைகள் இருந்தாலும் எல்லாமே அதே தண்ணீர் தான், ஒரே தண்ணீர் தான், ஒரே நான் தான். அப்படிங்கிற பொழுது அந்த வரையறை போகி எல்லாம் நான்கிற பூர்ணத்துவமானது வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் ததர்த்தஸ்ய, அப்படியே தத் என்பதன் அர்த்தமான பிரம்மத்திற்கு பாரோக்ஷியம் நேரில் தெரியாத தன்மை உள்ளது என்பதும், பிரம்மம் அப்படின்னாக்க அது எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமானது பாரோக்ஷம். பாரோக்ஷங்கிறது பரோட்சத்தன்மை. பரோட்சத்தன்மைனா நம்ம இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் தொலை தூரத்தில் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி எது தெரியுதோ இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு விஷயமாகிறது பிரத்யக்ஷம். அதுக்கு வெளியே இருக்கிறது பரோட்சம். அது கதவுக்கு வெளியே, சுவருக்கு வெளியே இருக்கலாம், வேறு தேசத்துலேயும் இருக்கலாம். அது பரோட்சம் தான். கண்ணுக்கு தெரியலைனாக்கா அது பரோட்சம் தான். அப்படித்தான் ஈஸ்வரன் இருக்கிறார். அப்படி இருந்த அந்த பிரம்மமானது என்னாச்சு? ஏவம் யதி ததக, அந்த பாரோக்ஷியத்துவங்கிறது அந்த பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கின்றது. பிரம்ம அகம் அப்படின்னு புரிந்து கொள்கிற பொழுது பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறது. அந்த பிரம்மம் தான் இங்கே ஆத்மாவாக இருக்கின்றது அப்படின்னா அவர் எங்கேயோ இல்லை, இங்கேயே இருக்கிறார். இதுவாக இந்த சரீரம் இயங்குவதற்கு எது காரணமாக இருக்கோ அந்த பிரம்மம் தான் காரணமாக இருக்கின்றது. அதனால் பிரம்மம்னு அவர் எங்கேயோ உட்கார்ந்து இதை நடத்தி கொண்டுள்ள, சரீரத்துக்குள்ளே இருந்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் தொலை தூரத்தில் இருந்தாங்கிற எண்ணமானது நீங்கி இங்கேயே நானாக இருக்கின்றாருங்கிறது விளங்குகின்றது. இப்போ பரோட்சத்துவங்கிறது நீங்கி விடுகிறது. ஏவம் யதி, இதனால் பாரோக்ஷம் நேரில் தெரியாத தன்மை உள்ளது என்பதும் விலகிவிடும். அது விலகி விடுகின்றது. ஏவம் யதி, இவ்வாறு விலகுனதுனா என்னாகும்? ததக கிம், என்ன நடக்கிறது? சுணு, கேள் அப்படி சொல்கிற பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி யதி ஏவம் கிம் ததக சுணு. இப்படி ஆனால் அந்த பரிச்சின்னத்துவம் அப்ரம்மத்துவங்கிறதும் பாரோக்ஷியம் என்பதும் நீங்கிவிட்டால் என்ன ஆகும்? ததக கிம் சுணு பிரத்யக் போதக பூர்ணானந்தைக்க ரூபேன,
அவதிஷ்டதே. இந்த பிரத்யக் நான் என்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா பூர்ணானந்தமாக இருக்கின்றது. அப்போ நான் பூர்ணன் என்பது இருக்கு. இந்த பூர்ணமதாக பூர்ணமிதம். அதனால் பூர்ணம் எங்கேயோ இருந்து அது பூர்ணம்னா அதுதான் எங்கேயும் இருக்கிறதுனால நான் பூர்ணம். நான் பூர்ணம். இங்கே எல்லாமே பூர்ணம் தான். இங்கே எல்லாமே பூர்ணமாக இருக்கின்றது. பூர்ணமேவ அவசிஷியத்தை. அதனால் பூர்ணமான ஆனந்தமாக, பூர்ணம் மட்டும் இல்லை ஆனந்தம். பூர்ணம்னாலே பூர்ணங்கிறதுனாலே ஆனந்தம். அதனால் பூர்ணானந்த ஏக்க ரூபேன அவதிஷ்டதே. அதனால் இப்படி புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம் என்று, பிரம்மம் ஆத்மா, ஆத்மா பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நான் பூர்ணமானவன், நான் ஆனந்தமே வடிவானவன் என்பது வந்துவிடுகிறது. இல்லை அலைங்கிற அந்த அபிமானமானது நீங்கி விடுகிறது. அதுக்கப்புறம் அலைங்கிற தோற்றம் இருக்கலாம், அவர் அலைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அலை நான்கிற எண்ணமானது நீங்கி நான் தண்ணீர்னா, நான் தண்ணீர்னாக்கா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அலைகளும் தண்ணீர் தான். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கடலும் தண்ணீர் தான். ஒரே இருப்பது ஒரே தண்ணீர் தான். அதனால் எப்படி சொல்லுவாங்க சாமிஜி, சமுத்திரம், பெரிய சமுத்திரம், கடல் இருக்குது, அலைகள் இருக்குது. சமுத்திரம் மிகப்பெரியதாக வரையறை இல்லாமல் இருக்குது, பெரிய சர்வசக்திமான எல்லா விதமான ஆற்றல்களையும் உடையதாக இருக்குது. அதில் எண்ணற்ற அலைகள் தோன்றுகின்றன, வந்து போகின்றன. அதெல்லாம் ஜீவர்கள் மாதிரி. சமுத்திரங்கிறது ஈஸ்வரன், கடல் அப்படிங்கிற பொழுது அது ஈஸ்வரன். அதில் அலைகள் வந்து போகின்றன. அலைகள் எத்தனை அலைனா முடிவில்லாத அலைகள். அப்படி சிருஷ்டியில் முடிவில்லாமல் எத்தனையோ ஜீவர்கள், எத்தனையோ உபாதி உடல்கள் வந்து போய்கொண்டே இருக்கின்றன. சின்னதும் பெரியதுமா ஒரு செல் உயிரி புல் பூண்டுல இருந்து பிரம்மா வரைக்கும் வந்து போய்கொண்டே இருக்குது. இதெல்லாம் அலை மாதிரி வந்து போய்கொண்டே இருக்குது. அந்த ஈஸ்வரன் சமுத்திரம் மாதிரி இருக்கிறார், அவரிடத்துல அலைகள் வந்து போகின்றன. அப்படி மட்டும் பார்த்தா என்னது, அது விசிஷ்டாத்வைத்தம். சமுத்திரம் இருக்குது, சமுத்திரம் மிகப்பெரியது, அது பூர்ணமானது, எல்லை இல்லாமல் இருக்குது, சர்வசக்தியுடையதாக இருக்குது. அதில் சின்ன சின்னதாக அலைகள் வந்து போகின்றன. அப்போ அலையோட காலங்கிறது ரொம்ப சிறியது, அது இருக்கக்கூடிய இடம்ங்கிறது ரொம்ப சிறியது, அதனுடைய சக்திங்கிறது ரொம்ப சிறியது. சமுத்திரத்தை ஒப்புற பொழுது ஒன்றுமே இல்லை. அப்போ அதனுடைய ஒரு சிறு அம்சமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களெல்லாம் வந்து போகிறார்கள். அதோட நிறுத்தி கொண்டால் அது விசிஷ்டாத்வைதம். அதனுடைய அம்சமாக, சமுத்திரத்தினுடைய ஒரு அம்சமாக, ஒரு சிறு பகுதியாக, ஒரு சிறு துளியாக அலைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த அலைங்கிறது என்ன, சமுத்திரங்கிறது என்ன, கடல் என்பது என்ன, அதற்கு உள்ள ஆதாரமாக இருக்கிறது என்ன என்று யோசிக்க தொடங்கினா என்ன இருக்குது, கடல்ங்கிறது தண்ணீர் தான். கடல் முழுக்க கடல்னா, கடல்ங்கிறது அந்த பெரிய வடிவத்துக்கான ஒரு பெயர் தானே ஒழிய உண்மையிலேயே அங்கே இருக்கிறது என்னது, தண்ணீர் தான். அது சிறிய அளவில் இருந்தாக்க ஏரி, குளம், கிணறு அப்படி சொல்கிறோம். ஒரு டம்ளரில் இருந்தால் ரொம்ப குறைவு, ஒரு துளினா ரொம்ப குறைவாக இருந்தால் ஒரு துளி. பெரிய அளவில் இருக்கிற பொழுது ஏரி, குளம், அதுக்கு மேலே பெருசுனாக்கா சமுத்திரம். அரை கரை காணாமல் இருந்தாக்கா அதுக்கு பேர் சமுத்திரம்னு பேர். அப்போ சமுத்திரம், கடல் அப்படிங்கிறது அதனுடைய வடிவத்துக்கான ஒரு பெயர். அதற்குள்ளே உண்மை பொருளாக சமுத்திரமாக இருக்கிறது, கடலாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா தண்ணீர் தான். தண்ணீர் தான் இருக்குது. அப்புறம் ஒரு அலையை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அலைங்கிறதும் ஒரு வடிவம், அதுக்கேற்ற ஒரு பெயர் தானே இல்லையா. அந்த அலைக்குள்ளே இருக்கிறது என்னது, தண்ணீர் தான். அப்போ கடலுங்கிற பொழுது அதற்குள்ளே உண்மை பொருளாக இருக்கிறது தண்ணீர். அலை என்று எடுத்துக்கொண்டு அதை பார்த்தா அதற்குள்ளே உண்மை பொருளாக இருக்கக்கூடிய தண்ணீர். இந்த அலைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரும் கடலுக்குள்ளே இருக்கிற தண்ணீரும் வேறேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதனால் நான் அலைன்னு உடம்போடு மட்டும் வச்சு பார்த்தா அது கடல் பெருசு, நான் சிறுசு அப்படின்னு சொல்லலாம். அவர் பகவான், நான் பக்தன் தான். அப்படி நான் தண்ணீர்னு புரிந்து கொண்டா நான் தண்ணீர், சமுத்திரமும் தண்ணீர் தான். அப்போ இருக்கிறது தண்ணீர் மாத்திரம். கடல்ங்கிறதும் தோற்றம், அலைங்கிறதும் தோற்றம், ஈஸ்வர உபாதிங்கிறதும் தோற்றம், ஜீவ உபாதிங்கிறதும் தோற்றம். இருக்கிறது ஒரே தண்ணீர் தான். இருப்பதெல்லாம் தண்ணீர் தான்ங்கிற மாதிரி இங்கே இருப்பதெல்லாம் இறைவனே, அது சச்சிதானந்த பிரம்மமே. நான் உடம்புன்னு பார்த்தா அவர் பகவான், நான் பக்தன், அவர் மகாசக்திமான், நான் அல்பசக்திமான். ஆனால் உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா சச்சிதானந்த ஆத்மா. ஈஸ்வரனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா சச்சிதானந்த ஆத்மா. அப்போ இங்கே எல்லாம் ஒன்று தான்ங்கிறது.
அப்போ என்னாச்சு, பூர்ணத்துவமானது. நான் அலைங்கிற உபாதியில் அந்த உடம்புக்குள்ளே இருந்தாலும் நான் பூர்ணன் தான். சாமி சொல்லுவோம், நீ அழுதுகிட்டே இருந்தாலும் ஆனந்த ஸ்வரூபம் தான். அதனால் அழுது கொண்டே இருந்தாலும் வாஸ்தவமாக நீ ஆனந்த ஸ்வரூபம் தான். அதனால் அழுகை ஆனந்த அப்படின்னு பேர் வேணால் வச்சுக்கலாம். அழுமூஞ்சி ஆனந்த அப்படின்னா ஆனந்தா மாறாது, இப்போதைக்கு ஒரு அணுமூஞ்சியாக இருக்கிறார், அதனால் அணுமூஞ்சி ஆனந்தான்னு பேர் வச்சுக்கலாம். அழுது கொண்டே இருந்தாலும் நீ ஆனந்த ஸ்வரூபம் தான். அது மாதிரி நான் அலைங்கிற ஒரு உடம்போட ஒரு சின்ன உடம்புக்குள்ளே இருந்தாலும் நான் தண்ணீர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நான் நம்மை அலை என்று அடையாளப்படுத்தி கொண்ட பிறப்பு இறப்பு உண்டு, வரையறை உண்டு. நான் தண்ணீர் அப்படின்னு புரிந்து கொண்ட பிறப்பு இறப்பு இல்லை. இறப்பு உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. இல்லை நான் தண்ணீர்னா எனக்கு பிறப்பு இறப்பு இல்லை, நான் பூர்ணமானவன். நான் அலைன பிறப்பு இறப்பு உண்டு, அபூர்ணமானவன். நம்ம என்னவா இப்படி எடுத்துக்கொள்றதுங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் அதற்கு மேலே நம்ம சாய்ஸ். நான் தண்ணீர் அப்படின்னாக்கா நான் பூர்ணமானவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன். நான் அலை அப்படின்னாக்க பிறப்பு இறப்பு உள்ளவன், அபூர்ணமானவன். மாதிரி நான் உடம்புனாக்க பிறப்பு இறப்பு உடையவன், சம்சாரி. நான் ஆத்மான அசம்சாரி, பூர்ணமானவன், நித்தியமானவன், ஆனந்த ஸ்வரூபம், பூர்ணானந்த ஏக்க ரூபம்னா பூர்ணானந்த ரூபமாக நான் இருக்கிறேன். அதனால் நாம் நம்மளை எப்படி பெயர்படுத்தி கொள்கிறோங்கிறதுல தான் வேறுபாடு இருக்குது. நம்மளை எப்படி அடையாளப்படுத்துகிறோம். லௌகிக்கமாகவே அதே வேறுபாடு இருக்குல்ல. லௌகிக்கமாக நீ யாருன்னா, நான் தமிழ் அண்டானா, இந்தியங்க பாரதங்கிறத விட நான் தமிழ் அண்டானா. அது என்ன அண்டான்னு தெரியும், அண்டாதான். நான் தமிழ் அண்டானா, நான் தமிழ் அண்டா அப்படின்னா அப்போ என்னது பிரிச்சுக்கிறான். அந்த இந்தியாங்க பாரத தேசம், பாரதன் அப்படிங்கிறதுல இருந்து நான் தமிழன். அப்புறம் அதுக்குள்ளேயும் போய் நான் வந்து இன்ன மதம் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு இன்ன ஜாதி, அதுக்குள்ளேயே நான் சென்னைக்காரன், நான் வந்து மதுரைக்காரன்டா, நான் தமிழ்னு சொல்கிற தமிழன் தமிழ்நாடுங்கிறதுக்குள்ளேருந்து இன்னும் சரியாக வந்து நான் வந்து மதுரை சேர்ந்தவன். அதுக்குள்ளே சண்டை, வட சென்னையா தென் சென்னையான்னு அதுக்குள்ளே ஒரு தகராறு சண்டை, அதுக்குள்ளே இன்னும் சிறுமைப்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் இந்த மாதிரி மொழியை வைத்துக்கொண்டோ, நிறத்தை வைத்துக்கொண்டோ, இல்லை நான் ஆண் பெண்கிறதோ, இல்லை ஜாதியை வைத்துக்கொண்டோ, மதத்தை வைத்துக்கொண்டோ எப்படி வேணாலும் நம்ம அடையாளப்படுத்தலாம். இந்த அடையாளப்படுத்துறதுல இதெல்லாம் உடம்பை மையமாக வைத்துக்கொண்டு தற்காலிகமாக உடம்புக்கு ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த மொழி, எந்த தேசத்தில் பிறந்திருக்கிறோமோ அதனால் தேச அடையாளம், எந்த மதத்தில் பிறந்திருக்கிறோமோ அதனால் மத அடையாளம், இல்லை ஜாதியில் எந்த ஜாதியில் இருக்கிறோமோ அந்த ஜாதி அடையாளம் வருது. இந்த சரீரத்தை விட்டு தூங்கிட்டாக்க இந்த அண்டா ஒரு அண்டாங்க தூக்கத்தில் இருக்கிற போது தமிழனா, இந்தியனா, இந்துவா, முஸ்லீமா, இல்லை பிராமணனா, சூத்திரனா, ஆனா, பெண்ணா, எதுவும் இல்லையே. அப்போ இதெல்லாம் சரீரத்தை மையமாக கொண்டது. இந்த வரையறை விட்டுட்டு நான் ஆத்மான்னு எடுத்தாக்க எதுவும் இல்லை. அதனால் எப்படி பெயர்படுத்தி கொள்கிறோங்கிறத பொறுத்து உண்டு. எதோட நம்மை நாம் பற்றுக்கொண்டு எதோட அடையாளப்படுத்தி கொள்கிறோம். ஒரு சிறிய ஜாதிங்கிறது இல்லையா, இல்லை ஒரு மதம்ங்கிறது இல்லையா, இல்லை ஒரு தேசங்கிறது இல்லையா, இல்லை நான் பூலோகவாசினா, ஒட்டுமொத்த பூமியை எடுத்துக்கொண்டு பூலோகவாசினா. அப்போ ஏலியன் அந்நியமானவன். வெளியேருந்து ஒரு ஆள் வந்தாக்கா அவன் வேற்று கிரகவாசி, நான் வந்து இங்கே இருக்கிறது. சண்டையில் அதான் அவெஞ்சர்ஸ் என்னன்னா, வேறு கிரகத்தில் நல்லவனே வரமாட்டான். அங்கேருந்து வர்றாலும் சண்டை இதாக வருவா, தேவாசுர யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்னது, அது ஒரு அடையாளம் தானே. அதனால் ரொம்ப சிறிய அளவில் நம்மளை வரையறைப்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் பெருசாக ரொம்ப பெருசாக பண்ணால் நான் பிரம்மம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்நியமாக ஒன்றே கிடையாது, அடையாளம் போயிருக்கு. பிரம்மத்தை தவிர வேறு என்ன சொன்னாலும் ஒரு வரையறை இருக்குது, எனக்கு அந்நியமான ஒன்றுங்கிற ஒரு அடையாளம் இருக்குது, சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் பிரம்மம்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பிரம்மம்னு சொல்கிற ஆளே இருக்க மாட்டான். ஏன்னா ரெண்டாவது ஒரு ஆள் இருந்தால் தான் நான் எனக்கு ஒரு பேர் சொல்லணும். நான் பிரம்மம், இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான். உங்கள்கிட்ட வந்து நானும் வேதாந்தம் படிச்சிருக்கேன், அதனால் நான் பிரம்மம் ஆக்குங்க. நீங்களும் வேதாந்தம் படிச்சிருக்கீங்கல்ல, நான் ஒரு மாதம் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், நானும் தான் பிரம்மம். நான் என்ன வாக்கும் கேட்கலாம்ல, நான் மட்டும் என்னவா, நானும் தான் பிரம்மம்னா. அப்போ சொல்ல வேண்டியது இல்லையே. அது என்னாச்சு, நான் பிரம்மங்கிறது தான் பூர்ணமானது. எல்லா அடையாளத்தையும் காலி பண்ணுறது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான். மற்ற எல்லாமே ஒரு வரையறை தான். அதனால் இங்கே அலைங்கிற எண்ணம் விட்டுட்டு, உடல்ங்கிற எண்ணம் விட்டு தண்ணீர்னா, அப்போ அங்கே ஈஸ்வர ஜீவ பேதமும் இல்லாமல் போயிருக்கு. சமுத்திரம் வேற, நான் அலைங்கிறதுனா அது வேறு. சமுத்திரம்னு பார்த்தா அது பெருசு, அலைனா சின்னது, வேறேன்னா. தண்ணீர்னு பார்த்தாக்க அந்த பேதமே போயிருக்கு. அந்த ஜீவ ஈஸ்வர பேதம்ங்கிறதே நீங்கி விடுகின்றது. இருப்பது ஒன்றுதான்.
அதில் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது அகங்காரம் இல்லையான்னு. அகங்காரம் இல்லாமல் போனால் தான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி தெளிவாக வந்து அதுக்கப்புறம் அகங்காரம் இருக்க முடியாது. அகம் பிரம்மாஸ்மி மட்டுமான இங்கே எல்லாமே பிரம்மம் தானே. அப்போ அகங்காரப்படுற ஆளே இல்லாமல் போயிடுறான். அகங்காரத்துக்கான ஆள் இதுவரைக்கும் அஜ்ஞானத்தினால இருந்த அந்த ஜீவன், அந்த ஜீவ பாவம் போய்விடுகிறது இருக்குது. அதனால் உடம்பு போனால் தான் போகுங்கிறது இல்லை. உடம்பு இருக்கிற பொழுதே நான் ஜீவன் இல்லை, நான் ஆத்மானா, நான் அலை இல்லை, நான் தண்ணீர்னாக்க அதோட ஜீவத்துவமானது போய் விடுகிறது. சரீரம் இருக்கிற வரைக்கும், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் விவகாரம் பண்ணி கொண்டு இருந்தாலும் நான் பிரம்மம் தான். சரீரம் இருந்தாலும் பிரம்மம் தான், சரீரம் போனாலும் பிரம்மம் தான். அதுதான் இங்கே பூர்ணத்துவங்கிறது. அதனால் பூர்ணானந்தமானது இந்த தாதாத்மிய ஞானத்தினால வருகின்றது. அந்யோன்ய தாதாத்மியத்தினால, அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்தி. அடுத்த ஸ்லோகத்தில் இதற்கு வந்து இன்னும் விளக்கம் கொடுக்குறார். தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் அதை முதல்ல சொன்ன பார்த்தோமே, இந்த விசிஷ்ட சம்சர்க அகண்ட அப்படிங்கிறதுக்கு இன்னும் விளக்கம். எப்படி? ஏன்னா அந்த உபாதி இருக்கிறதுனால துவைத்தமாக தான் தெரியுது. துவைத்தமாக சொல்லணும் அல்லது ஒரு அம்சமாக சொல்லணும், விசிஷ்டாத்வைத்தமாக சொல்லணும். விசிஷ்டாத்வைத்தமும் துவைத்தம் தான். இப்படியா இருந்தாலும் அது வேறு இது வேறு அப்படிங்கிறது தான். அதனால் விசிஷ்டாத்வைத்தமோ துவைத்தமோ அது இல்லை. இந்த மகா வாக்கியத்துக்கு அத்வைத அர்த்தம் தான். அப்போ இந்த உபாதி பேதம் இருக்கே, அப்புறம் எப்படி ஐக்கியம் வரும்